ஹாய் வெனஸ்டே ஈவினிங். ஸோ நாளைக்கு வியாழக்கிழமை ஆடி 1 பிறக்குது அப்படின்னால க்ளீனிங் ஒர்க் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கும் போதே வந்துட்டு இன்றைக்கி க்ளீன் பண்ணலாமா நாளைக்கு க்ளீன் பண்ணலாமான்னு பார்த்துட்டே இருக்கும்போது சரி ஓகே இன்றைக்கி க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ நாளைக்கு ஆடி 1 அப்படின்றதுனால சரி நாளைக்கே படிக்கலாம் அப்படின்றனால. ஆனால் நான் ஃப்ரைடே தான் கும்பிட போகிறேன். ஸோ ஆடி வெள்ளிக்கிழமை நான் ஃப்ரைடே தான் பூஜை பண்ண போகிறேன். ஏன்னா நாளைக்கு வந்து இன்றைக்கி காலையிலேருந்தே எனக்கு ஒர்க் அதிகமாக இருக்கிறதுனால நான் வெள்ளிக்கிழமை தான் இன்றைக்கி க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணி முடிச்சுட்டு நாளைக்கு பூஜை சாமான்லாம் விளக்கிட்டு ஸோ ஃப்ரைடே தான் நான் சாமி கும்பிட போகிறேன். ஸோ எங்களோட குலதெய்வம் வந்துட்டு மேல்மலையனூர். ஸோ அதனால் வந்துட்டு வெள்ளிக்கிழமை எப்பவுமே பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வியாழக்கிழமையும் நம்ம பூஜை சாமான்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஸோ மெத்தைக்கு போனேன். பிரண்டெல்லாம் நிறைய இருந்துச்சு சொல்லிட்டு மேல் வீட்டு அக்கா எனக்கு கொடுத்தாங்க. ஸோ பிரண்டை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நான் கொஞ்சம் எடுத்துட்டேன். ஸோ ஈவினிங் தம்பிலாம் டியூஷன்லேருந்து கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஈவினிங் வந்துட்டு வீடெலாம் பெருக்கி முடிச்சதுக்கப்புறம் பூஜை ரூம்லாம் பெருக்கிடலாம் அப்படின்ட்டு காலைலேருந்து ஒரு மாதிரி டஸ்ட்டாகவே இருந்துச்சு வீடு. ஸோ க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன்னா கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பூஜை ஜாமான்லாம் விளக்கிடலாம் அப்படின்னு பார்த்தா ஸோ டைம் கிடையாது. ஏன்னா பொழுது போய் நம்ம வந்துட்டு பூஜை ஜாமான்லாம் விளக்கக்கூடாது. ஸோ நாளைக்கு மார்னிங் காலைல எழுந்துச்சி வியாழக்கிழமையுமே பூஜை ஜாமான்லாம் விளக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருந்தாலும் ஃப்ரைடே தானே நம்ம சாமி கும்பிட போகிறோம் அப்படின்னால ஸோ பொழுது போய் விளக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க வீட்டில். ஸோ அதனால் அதை எடுத்து ஓரம் வச்சுட்டு சிங்கில் நிறைய பாத்திரம்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் விளக்கி முடிச்சுன்னா கொஞ்சம் வேலை எனக்கு முடிஞ்ச மாதிரி இருக்கும். துணி நம்ம துவைப்போம். ஆனால் துவைச்சிட்டு அந்த துணி காய வைக்கிற துணியை நம்ம அப்படியே தான் இருக்கும். சோம்பேறித்தனம் பண்ணிவிட்டு அப்படியே தான் இருக்கும். இது எல்லாருக்குமே அந்த ஹேபிட் இருக்கும். எனக்கும் அந்த ஹேபிட் இருக்குது. ஆனால் துணி நம்ம காய வச்சு அப்படியே வச்சுருவோம். ஆனால் அது அப்படியே தான் இருக்கும். மடிக்க மாட்டோம். ஸோ நம்மளுக்கு எப்போ டைம் இருக்குதோ அப்போ தான் மடிக்க முடியுது. 2 நாள் ஆச்சு இந்த துணி நான் மடிக்காமல் அப்படியே வச்சுட்டு இருந்தேன். சரி இப்போ தான் டைம் இருக்கனால கையோட எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டுனா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னால. திரும்பி நாளைக்கு துணி துவைச்சு அந்த துணி நம்ம மடிக்க வேண்டியதாக இருக்கும். இப்படியே தான் போயிட்டுருக்கும் நம்மளுக்கு. ஸோ துவைச்ச துணியெல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டுனா நம்மளுக்கு இருக்கிற வேலையை நம்மளுக்கு பண்ணியிருக்கோம். நைட்டு டிஃபனுக்கு வந்து தோசை ஊற்றிடலாம். நைட்டுக்கு வந்து டிஃபன் பண்ணிடலாம். என்ன பண்ணுறது இல்லை. காலையில் இட்லி ஊற்றி சாப்பிட்டாச்சு. மதியம் நைட்டுக்கு வந்துட்டு சரி தோசை ஊற்றி சாப்பிட்லாம் அப்படின்ட்டுனால டெய்லி இட்லியே சாப்பிட்றதுனால ஒரு மாதிரி சரி தோசை ஊற்றி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஸோ நெய் தோசை ஊற்றிருந்தேன். ஸோ எங்களுக்கு 2 பேர்த்துக்கு மட்டும் நெய் தோசை ஊற்றிட்டு தம்பிங்களுக்குலாம் வந்து முட்டை தோசை ஊற்றிட்டேன். ஸோ முட்டை தோசை ஊற்றிட்டு சாப்பிட்டுட்டு கூட வந்து மல்லாட்டை சட்னி பட் தக்காளி சட்னி அரைக்கலான்னு பார்த்தா முட்டை தோசைக்கு தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பட் முட்டையில் வந்து மிளகு பெப்பர் எப்படி போடுற மாரி தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு எனக்கு இப்படி தான் போச்சு. நாளைக்கு வியாழக்கிழமை பூஜை ரூம் க்ளீனிங் ஒர்க் நிறையா இருக்கும். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். பாய்.